இந்த வீடியோவில் அப்படி முகத்துலையும் உடம்புலையும் கட்டு போட்டுட்டு இப்படி ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்தது, ஸோ ரத்த கரையோட படிஞ்ச அந்த சட்டையை வந்து தூக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, ஸோ இவர் யார் அப்படின்னா வந்து நேபாளில் ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்குது. ஸோ அந்த ப்ரோட்டஸ்ட்ல கலந்துக்கிற இவர் ஒரு வந்து இப்போ ப்ரோட்டஸ்ட் பண்ண கலந்துக்கிறதுல இவர் ஒருத்தவர். ஸோ அப்படி கலந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் மேலே வந்து ரப்பர் புல்லட்ஸை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ போராட்டத்தில் போறவங்க மேலே ரப்பர் புல்லட்ஸ் வந்து ஃபயர் பண்ணுற அளவு அவர் எப்படி வயலண்டிக்காக அப்படி என்ன பிஹேவ் பண்ணாரு, ஸோ அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஸோ அவர் வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறதுக்கான ரீசன் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நேபாளில் வந்து ஒரு லா கொண்டு வராங்க. ஸோ அந்த லாவில் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பேன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அப்புறம் கரப்ஷன்ஸ், அப்புறம் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கரப்ஷன், அப்புறம் அந்த கண்ட்ரியை வந்து ரொம்ப கரப்டிக்கா பொலிட்டீஷியன்ஸ் வந்து ரொம்ப லாயலாவே இல்லாம இருந்துச்சு. ஸோ அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு போராட்டத்தை இனிஷியேட் பண்றாங்க. ஸோ அந்த போராட்டம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக டியர் பாம்ஸும் அப்புறம் வந்து ரப்பர் புல்லட்ஸ் வந்து ஃபயர் பண்றாங்க. இருந்துமே அதில் நிறைய பேர் இன்ஜூர் ஆகுறாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் இறந்து போறாங்க. ஸோ இதனால இந்த போராட்டம் இன்னும் வந்து ரொம்ப பெருசா வந்து பிளாஸ்ட் ஆகுது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த போராட்டத்துல வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட்லி யங் பீப்புள் வந்து இந்த போராட்டத்துல ரொம்ப கியூரியஸாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த போராட்டத்தோட ரொம்ப கியூரியஸா இருக்கிறதுனால, அதிகமா இருக்கிறதுனால இந்த பிரைம் மினிஸ்டரா இருந்த என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் பதவியை விட்டு விலகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு புது கவர்மெண்ட் வந்து ஒரு புது கவர்மெண்டே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன் இதை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேபாள் ப்ரோட்டஸ்ட் வந்து என்னன்னா ஜென்சி ப்ரோட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்சிஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து போராட்டம் பண்றதுனால ஜென்சி ப்ரோட்டஸ்ட். ஸோ இந்த போராட்டத்தை வந்து சோசியல் மீடியாவில் நான் பார்த்த வரைக்கும் எப்படி நான் பார்த்தேன்னா வந்து அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட நிறைய பேர் வந்து ஒன் பீஸ்ல வந்து இருக்கிற அந்த சிம்பிளை, அந்த கொடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த போராட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டது அதையும் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த ப்ரோட்டஸ்ட்டை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் லைக் தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த. ஆனால் மெயின் நியூஸ் பிளாட்ஃபார்ம் வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு போனா கூட இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அது மாதிரி யூஸ் பண்றப்போ நீங்க அந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ நான் பார்த்தப்பதான் அந்த போராட்டத்தோட ஒரு மெயின் ரீசன் என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். ஸோ பேசிக்கா வந்து ஜென்சி அப்படின்னாலே வந்து ஜஸ்ட் லேசியா, ஒரு டெஸ்டினேஷனே இல்லாம, ஒரு ஒரு ஃபியூச்சரை பத்தின கவலையே இல்லாம ஜஸ்ட் லைக் தட்டா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க நினைச்சுட்டு இருப்போம். ஸோ ஒரு சில பேர் அப்படி இருந்தாலுமே இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா தங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து பறிக்கப்படுறப்போ, தன்னோட நாட்டில் வந்து இதை மாதிரி கரப்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறப்போ அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணி அதுக்காகவும் போராடுறப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். பாய்.